Hi friends, welcome back to my channel Munida's Kitchen. இப்போ நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ராகி பொடி வச்சு ஒரு உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க, அதில் ஒரு கப்பு, அதாவது 250 grams ராகி பொடி இருக்குது. வீட்டிலே வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச பொடி அது. பின்ன அதுக்கப்புறம் அதே அளவு, அதாவது அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, வெல்லம் எடுத்துக்கோங்க. பின்ன ஒரு பழம் கட் பண்ணி, ஏது பழம்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அதை இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப்பு மைதா பொடி, மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ குழியப்ப சட்டி எடுத்து, இந்த சட்டி நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதை உன்னியப்பம் சுட்டு எடுக்கலாம். இதான் இப்படி தான் இருக்கும், மாவு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கரண்டியை எடுத்து எல்லா குழியிலையும் ஊற்றிக்குங்க. ஒரு பக்கம் நல்லா சுட்ட பிறகு மறுபக்கம் அதை திருப்பி போட்டுடலாம். தீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா முறிஞ்ச பிறகு நம்ம வேறு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி பொடி உன்னியப்பம் ரெடி. இது ராகி பொடி செஞ்சதுனால பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாம் சாப்பிட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உன்னியப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன்.